ராமநாதபுரத்தில் இளைஞரை அடித்து கொலை செய்து கடலில் வீசிய சம்பவம் தொடர்பாக முக்கிய குற்றவாளிகளான 4 பேருக்கு சிறைக்காவல் விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சோனை முத்தன் விவரிக்க கேட்போம். முழு விவரங்கள் என்ன சோனை முத்தன்? வணக்கம். அதாவது ராமநாதபுரத்தில் இளைஞர் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு காரணமாக இளைஞர் ஒருவர் அடித்து கொலை செய்து கடலில் வீசிய பரபரப்பு சம்பவம் தொடர்பாக தற்போது முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் முதியோர் உட்பட 4 நபர்களுக்கு சிறைக்காவல் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதாவது ராமநாதபுரம் கேணிக்கரை பகுதியைச் சேர்ந்த செய்த் அப்துல்லா என்ற இளைஞரை கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நண்பர்கள் சிலர் காரில் கடத்தி சென்று அடித்து துன்புறுத்தி கொலை செய்து கடலில் வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில இது தொடர்பாக திருப்புல்லானி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 2 சிறப்பு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். இதில் நேற்று முன்தினம் இரவு 3 நபர்கள் சரணடைஞ்சிருந்தாங்க. இதில் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளிகளாக கருதப்படக்கூடிய முதியவர் உட்பட அதாவது 4 பேரை போலீசார் JM 1 நீதிமன்றத்தில் இன்று மாலை ஆஜர்படுத்தினாங்க. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்ற நீதிபதி குற்றவாளிகளான முகமது அனஸ், முகமது ஷாருக்கான், சிவபிரசாத் மற்றும் முதியவர் லியாக்கத்தில் உள்ளிட்ட 4 நபர்களை வருகிற ஜூன் 6ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் இது தொடர்பாக இந்த கொலை வழக்கு தொடர்பாக சிறப்பு தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சிலர் இதில் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இந்த 4 நபர்களையும் ராமநாதபுரம் மாவட்ட சிறைச்சாலையில் போலீசார் அடைத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சோனை முத்தன்.